ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தன்னுடைய இன்னொரு நண்பனை காட்டுக்கு தாண்டி ஒரு திருவிழா கோயில் இருக்கு, திருவிழாவுக்கு கூப்பிடுறான் ஃப்ரெண்ட். வாடா திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். அவன் பேர் சுரேஷ். அவன் சொல்றான் சுரேஷ் வந்து எங்க அப்பாவை கேட்கணும். இவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், அங்கிள் அனுப்பி வைங்க சுரேஷை என் கூட. அவங்க அப்பா சொல்றாரு, டே பத்திரமா கூட்டு போயிட்டு வாடா, உன்னை நம்பி நான் அனுப்புறேன், நான் பாத்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சுரேஷை கூட்டு போறான். திருவிழா எல்லாம் முடிஞ்சிருச்சு, லேட் ஆயிடுச்சு, இருட்டி விட்டது. ரெண்டு பேரும் வெளில வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப காட்டை தாண்டி தான் வீட்டுக்கு வரணும். இந்த காட்டை தாண்டுகிற போது நல்ல இருட்டு வந்துருச்சு. அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க போது எதிர்த்தாப்புல ஒரு கரடி இவங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. இந்த பையன் சுரேஷ் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான், டேய் கரடி நம்மள நோக்கி வருதுடா, ரொம்ப பயமா இருக்குடா, கரடி நம்மள நோக்கி தாண்டா வருது அப்படின்றான். இவன் ஃப்ரெண்ட் பாத்துக்கிட்டே இருக்கிறான். கரடி ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கி வருகிற போது டக்குன்னு அவனுக்கு மரம் ஏற தெரியும். சுரேஷை விட்டுட்டு அவன் மரத்துல ஏறிட்டான், கிளையில ஒளிஞ்சுக்கிறான். கரடி இன்னும் நெருங்கி வந்து விட்டது. கரடி நெருங்கி வந்தோடனே சுரேஷுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. கரடி எப்போதுமே இறந்த உடலை தீண்டுவதில்லை, செத்து போன உடலை கரடி தீண்டாது. உடனே மூச்சை அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான். கரடி வந்து அப்படியே மோப்பமிட்டு பாக்குது. இதான் அவன் ஃப்ரெண்ட் மரத்துல இருந்து பாக்குறான். மோப்பமிட்டு பார்த்துட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு கரடி போயிடு. இவன் கீழே இறங்கி வந்து சுரேஷ சொல்றான். சுரேஷ் எழுந்திரிச்சோடனே வாடா மச்சான் அப்படின்னு தோல்ல கையை போட்டு அப்படி போறப்ப கேக்குறான் மெதுவா சுரேஷ் கிட்ட, டேய் மரத்துல இருந்து ஒண்ணு பார்த்தேன், என்னடா? கரடி ஏதோ உன்கிட்ட சொன்ன மாதிரி இருந்ததேடா, ஏதோ உன் காதுல சொல்லிச்சேடா. சொல்ல ஆமாடா சொல்லிச்சு அப்படின்னு. என்னடா சொல்லிச்சு அப்படின்னு. கரடி சொன்னிச்சு, யார வேணாலும் நம்பு, ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கும் வந்து விடாதே அப்படின்னு கரடி சொல்லிச்சு. இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா, நண்பனுக்கு உதவ வேண்டும், நட்பு பெரிது, நம்ம நண்பனை ஆபத்து காலத்தில் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட வேண்டும். இத என்னோட ஜெனரேஷன்ல படிச்சோம். ஆனா இதே கதை இப்ப மாறி இருக்கு. உங்க ஜெனரேஷன்ல இந்த கதை மாறி இருக்கிறது, இந்த உலகம் மாறி இருக்கிறது, எதிர்கால எல்லாமே மாறி இருக்கிறது. இப்ப நான் இந்த கதையை சொல்றேன், இப்ப மாறின கதையை சொல்கிறேன். இதே மாதிரி காட்டுக்கு போறாங்க, திருவிழாவுக்கு போறாங்க, சுரேஷோட போறான், லேட் ஆயிடுச்சு, திரும்பி வரான், காட்டை கடக்கணும். இந்த முறை கரடி கிடையாது, ஒரு சிறுத்தை நிக்குது. சிறுத்தை இவங்களை நோக்கி நகருகிறது. சுரேஷ் பதட்டம் அடைகிறான், டேய் சிறுத்தை நம்மள நோக்கி வருதுடா. அவன் ஃப்ரெண்ட் பாக்குறான், வேற ஒண்ணுமே செய்யல, ஒரு பேக் ஒன்னு மாட்டி இருக்கிறான். அந்த பேக்கோட ஜிப்பை ஓபன் பண்றான். ரெண்டு புத்தம் புதிய கேன்வாஸ் ஷூ இருக்கு. அந்த ரெண்டு ஷூ எடுத்து அவசர அவசரமா மாட்டுறான். சுரேஷ் கேக்குறான், என்னடா பண்ற அப்படின்னு. ஷூவை மாட்டுறேன் அப்படி. எதுக்குடா? வேகமா ஓட அப்படின்னு. சுரேஷ் சொன்னான், முட்டாளாடா நீ, எந்த ஷூ போட்டு ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமா ஓட முடியுமாடா. அவன் சொல்றான், நீ தாண்டா முட்டாள், என்னோட நோக்கம் சிறுத்தையை விட வேகமாக ஓடுவதல்ல, உன்னை விட வேகமாக ஓடுவது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இதான் ரொம்ப முக்கியம். போட்டி நிறைந்த உலகத்தில் தகுதியும் திறமையும் வல்லமையும் புத்திசாலியும் திறமும் உடையவர்கள் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இதுதான் இன்றைய ஜெனரேஷனுடைய வாழ்க்கை முறை. போட்டி நிறைந்த உலகம். தகுதிகளை திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள்.